டிவில் பண்டித்தலை ஜார்ஜ் வந்து எங்களை இந்த கிழமை ஒரு பஸ் புக் பண்ணி வந்தாச்சு. கூப்பிட வேணும் அம்மன், என்ன எங்களை கூப்பிட்டு குறைஞ்சு ஒரு மப்பு மந்தாரமான காலநிலை வந்து இது கூட அம்மன் ஒரு அருள் சுவிசில் இருக்கு. சுவிசில் புதுமையும் அருட்சிறப்பு நல்லூர்ல அந்த ஒரு இந்த வேட்டி இதெல்லாம் போட்டு கொண்டு வந்து நிறைய எல்லாம் எடுத்து வரது. நிறைய பக்தர்கள் வருவார்கள் என்றபடியால் வந்து காவல்துறையும் அம்மன் தான் எனக்கு ஒரு வழியை காட்டும். ஒரு ஆள் வந்து என்ன இந்த சுடுறார் வெள்ளி வேலையில நிறைய புதுமையானவா இந்த முட்டி கத்திரிக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வெள்ளை கத்திரிக்காய் ஒரு தனிச்சுவையா இருக்கும். இந்த ஊர்வர்கள் அல்லது இந்த பொங்கல் செய்யக்கூடிய எல்லாருக்கும் வீடியோவை பார்த்துட்டு கட்டாயம் அந்த கோயிலுக்கு போகணும். அந்த அவ்வளவு ஏராளமான பொங்கல்கள் எனக்கு அற்புதங்களா சர்பத் எல்லாமே இந்த பாதையால் வருகிற போதே கைதறி சந்தி இந்தியாவில் பாயங்கள் ஏன் மருதநாட சந்தையில் பாயங்களோட நிறைய பேர் பொங்குறதுக்கான ஏற்பாடுகளோடு வந்து கொண்டிருந்தோம். நிறைய பேர் வந்து பொங்கிட்டு போயிட்டோம். அவ்வளோ ஒரு சனக்கூட்டம். இதே மாதிரி தான் இந்த பங்குனி வழிபாட்டுக்குரிய மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு அதை ஒட்டித்தான் இனி ஏனைய விஷயங்கள் இந்த புளியம்பக்கோணையோ ஏனைய கோவில்கள் எல்லாம் இனி அப்படியே நடந்து கொண்டிருக்கும். கொடுப்பவர்களும் பெறுபவர்களும் படைப்பவர்களும் நேர்த்திகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி நிறைய பெருங்கூட்டம் ஒவ்வொரு கிழமையும் வர வர ஆக்கள் தொகை இப்படியே கூடிக்கொண்டு போகுது கடைசி என்றபடியால் கீழே ஒரு முறை மட்டுவிலுக்கு வந்திருக்கிறோம். மட்டுவில் பண்டித்தலை ஜார்ஜ் வந்து எங்களை இந்த கிழமையும் கூப்பிட்டுருக்கிறா. கடைசி பங்குனி திங்கள்ன்றபடியா நிறைய பேர் வருகிறோம். ஏனே ரெண்டு விஷயம், ஒவ்வொரு பங்குனி திங்கள் முதலாவது ரெண்டாவதுலாம் நான் காணொலியாக பதிவு செய்திருப்பேன். இந்த முறை கடைசி இன்னும் அதிகமாக இருக்கும். வரைக்குள்ளே வந்து இந்த கைதறி பாதையால் தான் வந்து நாங்கள் கைதறி சந்தியால் வரைக்குள்ள நிறைய காவடிகள் இந்த கோவிலை நோக்கி வந்திருக்கு. பெண்கள் எல்லாம் பறவை காவடி எடுத்து வரக்கூடிய விஷயம், ஆட்டக்காவடி, பொங்கல், கஞ்சி இப்படியான விடயங்கள் எல்லாம் நிறையவே நடைபெறும். வித்தியாசமான வழிபாட்டிகளோடு நம்பிக்கைகளோடு கூடி இருக்கக்கூடிய அதை விட இந்த பங்குனி மாதம் என்றது அம்மன் வழிபாட்டுக்கு மிக உகந்ததாக இருக்குது. அதிகளவான பக்தர் இருக்கிறோம். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காணொலியில் இந்த அம்மனுடைய அற்புதம் பண்டித்தளர்ச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்திருப்பேன். அதை தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய பொங்கலையும் வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். இப்போ தான் யாரும் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆளுக்கு இந்த காணொலி அனுப்புங்க. காணொலிக்குள்ள கீழே வந்து மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு இடங்களில் பொங்கினாலும் வந்து அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக இந்த இடத்துல ஓட்டு வந்தான் படையல் செய்வார்கள். நான் இடையில இருந்து வர்றேன். அதுக்கு முதல்ல இப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்போ நான் சுவிசில் இருக்குது. சுவிசிலேருந்து வந்துருக்குறேன். என்ன சொல்கிற அம்மலாஜி? அம்மலாஜி எல்லாம் திருவா எல்லாரும் திருவான்னு சொல்கிறா. கடைசி திங்களுக்கு தான் வரக்கூடிய கிடந்தது. விளங்கல போனலாம் வரையில இப்போ போனலாம் வரையில இந்த கிழமை வந்து போனளவா காணொலியை பார்த்துட்டு வந்துருக்கிறோம். எப்படி இருக்கு அம்மன்? ஆமாம், நல்லா இருக்குது. அப்படியா? சந்தோஷமாக இருக்குது. கனகாலம் விடுமுறையா இல்லை கொஞ்ச நாள் வந்தீங்க? கொஞ்ச நாள் 2 கிழமை பார்த்துட்டு போகணும். முந்தைய அப்படி சின்ன பிள்ளைல வந்து சின்ன பிள்ளைல வந்துருக்கு. எப்படி இருக்குமா அப்போ? சின்ன பிள்ளைல இந்த அளவு பெருசாக இருக்கு குறைவு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, நல்லா இருக்குது. சந்தோஷம். சரி என்ன ஏனைய பங்குனி திங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வெப்பமான ஒரு காலநிலை தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்தளவு தூரம் இல்லை. மிச்ச இடமெல்லாம் மப்பும் மந்தாரமாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அவ்வளோ பெரிய வெயில்னு சொல்லக்கூடிய முதலாம் கிழமை வந்து சரியாக கஷ்டப்பட்டு போயிட்டோம். அவ்வளோ தூரம் வைக்க. ஆனால் இந்த கிழமை பார்த்தா சரியான வெப்பம் குறைஞ்சு ஒரு மப்பும் மந்தாரமான காலநிலை வந்து இது கூட அம்மன் ஒரு அருள்னு தான் சொல்லலாம். படையல் செய்து வழிபாடு செய்து அதை விட வந்து இதில் சிதறுதங்க எல்லாம் அடையக்கூடிய அந்த விஷயம். பாலசவனம் செய்யப்பட்டதனுடைய அடிப்படையில் அம்பாள் உள்ளே எழுந்துள்ள செய்யப்பட்டு இந்த பங்குனி திங்களை வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளாட்சி செய்கிறார். தேசிகா மாலையெல்லாம் நிறைய போட்டு நிறைய பக்தர்கள் உள்புற வீட்டிலிருந்து வழிபாடுகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம்னு சொன்னால் இவ்வளவு பக்தர்கள் தேடி நாடி வரக்கூடிய அளவுக்கு அம்பாளுடைய புதுமையும் அருட்சிறப்பும் மிக சிறப்பாக இருக்கிறது. என்னுடைய அடிப்படையில் நம்பிக்கைகளுக்காக மக்கள் இங்கே வழிபாடுகளை மேம்படுகிறார்கள். எவ்வளவு பக்தர்கள் இந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்துல மாத்திரமல்ல இந்த இடத்துலையும் பாருங்க. இதில் வந்து ஒரு தரம் படைக்க நிறைய பக்தர்கள் வந்து பெற்று செல்றதுன்றதான் இந்த அம்பாளுடைய இன்னொரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் பொங்குவார்கள், இன்னும் சில பேர் பொங்க முடியாதவர்களும் இப்படியாக பிரசாதங்களை பெற்று அம்பாள் வழிபாட்டில் ஈடுபட்டு செல்கிற அந்த விடயத்தை வந்து நாங்கள் அவதானிக்கூடிய மாதிரி இருக்கும். கோயிலுக்கு வந்து இந்த பெண் பக்தர்கள் எல்லாம் வருவீங்க. நீங்க வந்து நீங்க பார்க்கவா அங்க கும்பாசத்தை வச்சு போட்டீங்க? இதுல இருப்பீங்க நம்மளுக்கு உண்மையிலே
ஒரு ஆள் வந்து என்ன இந்த சுடுறார் டேய் சுடாடா இந்த எங்க அவன் எங்க இவருக்கு சுட தெரியாது அவளுக்கு சரியான கோவம் வந்துட்டு சுடுறாரு திருப்பி தெரிஞ்சாக்கள் வந்து இந்த மட்டுவில பார்க்குறதுன்ற சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் போகும்போது நம்பிக்கையாக சாப்பாடு கிடைக்கும். எப்படியா இது? ஓ நேத்தியா? இவர் ஒரு தருண்டை எங்களை விடுற மாதிரி இல்லை. இந்த கலைச்சு சுடுறார். சொல்லு வேணா போலீஸ் மாமாட்ட. 100 அடி நீளமும் 100 அடி அகலமாக இருக்கக்கூடிய இந்த மட்டுவில் பன்றி தளர்ச்சி ஆலயத்தினுடைய இந்த தீர்த்தக்கணில நீராடினால் எல்லா துன்ப துயரங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. அதில் நீராடியதுக்கு பிறகுதான் இந்த பக்கமாக பொங்கல் நடவடிக்கை எல்லாம் ஈடுபடுவார்கள். பெரிய அளவில் இதில் ஒரு பொங்கல் மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கிறது. அது பூராக பொங்கல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதை விட உள்ளுக்கிடமில்ல எல்லாருமே வந்து வெளியில ஒவ்வொரு இடங்களில் வந்து பொங்கல் எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறார்கள். சர்க்கரை பொங்கல் செய்தால் கஜுவை போடவும், பிளம்ஸை போடவும், ஏலக்காயை போடவும், இப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் சமைக்க கிடைச்சிருக்கு. நாங்கள் இன்றைக்கு அம்மாளுக்கு எங்களோட நேர்த்தி கடனை தீர்க்கிறதுக்காக வந்து பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது வந்து இந்த பண்டித்தலச்சி அம்மனுக்கு ஒரு ஃபேமஸான கத்தரிக்காய். இது அது சொல்லி வேலையில் நிறைய புதுமையானவா இல்லை. நாங்கள் என்ன நேர்த்திக்கடன் வச்சாலும் அவன்கிட்ட கடமையை வந்து செய்துடுவோம். ஆனால் அந்த நேர்த்திக்கடன் எல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறுறது. ஓ வருஷம் நாங்கள் இந்த வருஷம் தான் இப்போ வந்திருக்கிறோம். முதலாவது வருஷம் இதுதான் நாங்கள் வந்தோம். இல்லை நாங்கள் இவ்வளோ காலம் கொழும்பில் இருந்தது. அங்கே இருந்த நாடியே இங்கே வேற சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ இங்கே இருந்த நாடியே வந்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. சாப்பாடு தாரம் நாங்க செய்துட்டு தருவோம். நான் சொன்னேன் முதல் வந்து இந்த முட்டி கத்திரிக்காய் அப்படின்ற விஷயம். இதுல வந்து நல்ல சின்ன கத்திரிக்காய் வந்து வச்சு வெட்டி கொண்டிருக்கிறோம். இல்லை இந்த பண்டிதலட்சுமி அம்மன் கோயில் பங்குனி திங்கள் பொங்கல்ன்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த முட்டி கத்திரிக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம். வெள்ளை கத்திரிக்காய் ஒரு தனிச்சுவையாக இருக்கும். இந்த ஊர்வர்கள் அல்லது இந்த பொங்கல் செய்யக்கூடிய எல்லாருக்குமே கேட்டால் வந்து இதை பற்றி சொல்லலாம். இந்த அண்ணன் செய்யற அண்ணன் எப்படி இதெல்லாம் செய்கிறது? நாற்று இஞ்சாம் போகிறோம் நாங்கள். வேறு இடத்துல இது இல்லையல்ல? இல்லை வேறு இடத்துல வராது. என்னடா அப்படி இங்கே மட்டும் அது வருது? இங்கே மண்ணுக்காண்டி தான். இந்த மண்ணுக்கும் தண்ணிக்கும் தான் உங்களுக்கு இது முக்கியம். அப்படியா? எப்படி சுவையாக இருக்கும்? அந்த கத்திரிக்காயோட இந்த கத்திரிக்காய் சுவையாக இருக்கு. முட்டி ஏன்னா முட்டி கத்திரிக்காய் வெள்ளை கறி வைக்கிறதா அல்லது வெள்ளை கறி தான் நல்லா இருக்கு இந்த பொங்கல்ல. எவ்வளோ போகுது? 500 ரூபா போகுது. மற்றது 400 ரூபா போகுது. அதே வித்தியாசம். அதை விட இது டேஸ்ட் கூட. அதுக்காக எல்லாமே நீங்கள் செய்து கொண்டு வந்து பொங்கலுக்கு வைக்கிறோம். குறிப்பாக ஒரு காலத்தில் இந்த கத்திரிக்காயெல்லாம் ஞாபக விலை போனது இடையில கொஞ்சம் கால விலை. ஆனால் இப்போ வந்து அவ்வளோ கட்டுப்பாட்டு விலையில் வந்திருக்குது. பார்த்து அந்த பங்குனி திங்களை விட இந்த பங்குனி திங்கள் இன்னுமே அதிகமான மக்கள் கோவிலுடைய பின்புற வீதி இந்த காலை வேளையில் 8 மணிக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து இவ்வளவு பெரிய கூட்டம். இனி போக போக நேரம் செல்ல இவ்வளவு ஆட்கள் வருவார்கள் என்றது வந்து சொல்ல முடியாது. பங்குனி திங்கள் என்றபடியாக கடைசி திங்கள் இன்னும் அதிகமானவர்கள் பொங்கல் வழிபாடுகள் நேர்த்திகள் எல்லாவற்றுக்காகவும் வருவார்கள். காலத்தில் வந்து மதிய நேரத்தில் குளிர் ஆகிறக்கூடிய அந்த பானங்கள் கொடுக்கணும். காலை என்றபடியால் வந்து சுட சுட கோப்பி அப்படியான விஷயங்கள் வந்து இந்த தண்ணிப்பந்தலில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முட்டி கத்திரிக்காய் கும்மியெல்லாம் நிறைய பேர் அதில் இருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இதில் தான் அந்த விஷயமே இருக்குது. இந்த பக்கமாக ஏனைய கடை தொகுதிகள். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருப்பேன் நேர்த்தி என்பது நம்பிக்கைகளும் வழிபாடும் சார்ந்தன்னு சொல்லி. இவ்வளவு ஏராளமான பொங்கல் கோவிலுடைய பின்புற வீதியில் இதில் மாத்திரமல்ல, இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சோலை மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே பொங்குவினம். அதே மாதிரி இதுக்கு மற்ற பக்கமாக அங்காலயம் வந்து நிலத்தோட மரங்கள்லாம் செறிஞ்சிருக்குது, அந்த இடத்துல வந்து நிறைய பொங்கல்களில் ஈடுபடுவினம். கோவிலுக்கு பகல் இருக்கக்கூடிய இந்த காணிலையும் இவ்வளவு ஏராளமான பொங்கல்கள் உயர்ந்து பார்க்கிற போதே நிறைய மக்கள் இதில் பொங்கல் வழிபாடுகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அம்பாளுடைய புதுமணங்களும் திரும்புகிற திசை எல்லாமே பொங்கல் பானைகளும் வழிபாடுகளும் நேர்த்திகளும் தான் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது.
உம்மோட வீடியோவை பார்த்துட்டு கட்டாயம் அந்த கோயிலுக்கு போகணும், அந்த கஞ்சி குடிக்கணும், அந்த அம்மனை அப்படியா? நான் குடிச்சு பார்த்தா வந்தீங்களா? உண்மையை சொல்லுங்க. உண்மையாவா? ஏன் நீங்க எந்த இடம்? சுவிஸ் இல்ல இங்க ஊர்ல மாதகல். மாதகல். அப்ப தெரியாது மண்டிதலஜி. அக்கா இருக்கிறபடியா காட்ட வாரது. ஆனா நான் ஒரு காலம் இங்க தேங்க்யூ ஸோ மச். என்ன எப்படி இருக்கு அம்பாள்? இருந்து பாக்குறது இன்றைக்கு கிட்ட எல்லாத்தையும் வச்சபடியா ஆசையா இருக்கு பார்க்க. மற்றபடி உள்ளுக்க இருக்கேக்கல என்ன மூலசம் அதுக்கு இருக்கேக்க தெரிகிறே தானே. பாலசாமி வெளில வந்தபடியா வெளியில வச்சிருக்க ஆசையா இருக்குது, நல்லா இருக்கு. எனக்கு அந்த வீடியோவை பார்த்த உடனே அந்த முட்டி கத்தரிக்காய் அது கட்டாயம் போகணுமெண்டு அக்கா வேணுடைய கட்டணும். இன்னைக்கு ஒரு பஸ் புக் பண்ணி வந்தாச்சு. கூப்பிட வேணும் அம்மா, என்ன எங்களை கூப்பிட்டு இருக்கணும். பின்ன கத்திரிக்காய் இருக்கு வாண்டி சமைச்சு பாருங்க. அதோட இதுல 300 சமைச்சு வெள்ளைக்கறி வைக்கணும். கத்திரிக்காய் குழம்பு இல்ல, வெள்ளைக்கறி பொங்கலும் செய்து சாப்பிட்டா நாங்கள் சாப்பிடுவோம். செய்தால இந்த வருஷம் 4 முடிஞ்சது. இப்ப வாங்கினீங்க, அடுத்த வருஷம் வாங்க. கஞ்சியே நல்ல டேஸ்டா இருக்கு. அப்படியா? நல்லது. உண்மையும் கண்டாச்சு. நல்லூருக்கு எல்லாம் போட்டிருந்தேன். இதே சித்திரை கஞ்சி மாதிரி இந்த கஞ்சி நல்ல வந்த உடம்புக்கு நல்லது. நீ நல்ல இதில் செய்யுது. நல்லூரடியில எல்லாம் நின்று வடிவா எல்லாம் செய்திருந்த நீங்கள் எங்களுக்கு இந்த வேற வசதி இல்லாட்டும் அங்க இருந்து அப்படியே இதுல பாக்குறது தானே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ஒரு விசேஷமான நாள் வந்தது, சந்தோஷமா இருக்கு. உஷாந்தன் அவே இருக்கு பாருங்க. அந்த நல்லூர்ல அந்த ஒரு இந்த வேட்டு இதெல்லாம் போட்டு கொண்டு நின்று நிறைய எல்லாம் எடுத்தவர் தேவாரம் படிக்கிற ஒரு ஐயா ஒரு ஆர்ட்ஸ் படிச்சீங்களே. நான் பயோ. ஆனா தமிழ் நல்ல இது கூட எங்க மானிப்பாய் பக்கத்துல. நன்றி தம்பி. சந்தோஷம் சந்தோஷம். அம்பாளுடைய ஆலயம் இந்த பக்கமாக தெரிகிறது. அது செல்லக்கூடிய பாதையில் எவ்வளவு ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வழிபாடுகளை முடித்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனையவர்கள் இன்னுமே அதிகமாக அம்பாளை நாடி வருகிற அந்த விஷயத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பக்த கோடிகள் திரும்புகிற திசையில் இருக்கிறார்கள். ஒரே வாலி வாலியா போங்க. என்ன மோதாம் பிடிக்கிறேன் பண்டு தலைச்சி அம்மனுக்கு. இன்றைக்கு பங்கினி திங்கள், 4ஆம் திங்கள். பின்ன அவ போல ஒரு புதுமை, நான் கண்ட புதுமை. அப்படி எனக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினவா. தவற விட்டேனண்டா எனக்கு அதை போல ஒரு கஷ்டதுன்றம் வராது, வந்தே தீரும். சரி. அம்மனை கும்பிட்றது என்னடா பல புதுமைகளை செய்திருக்கிறா. பங்கினி திங்கள்ல தான் அந்த மாட்டு தலையை பண்டி தலையாக்கினவாரு. கள்ளன் மாடு கலத்தி கொண்டு போய் வெட்டி போட்டு பிடிவாட்டு போனான். பிடிவாட்ட உடனே அம்மனை அவன் நினைச்சு கொண்டு போயிருக்கிறான். அந்த அதே இடத்துல அது பண்டி தலையை பொலிச்சு போய்க்கலார பண்டி தலையை மாறி வந்தது. அதாலே அவள் அண்டு தொட்டு பண்டு தலைக்கு அம்மன். இன்றைக்கு மோதம், வடை, புக்கை, வெண்பொங்கல். வெண்பொங்கல் உங்களுக்கு எல்லாம் தாராளமா அது எல்லாம் தரலாம். வெள்ளைக்கறிக்கு கறிக்கு இப்போ இது மட்டைகள் கத்தரிக்காய் இதுல வந்தா அந்த தண்ணிங்க எடுத்து வெள்ளைக்கறி கொண்டு கத்தரிக்காயில வச்சு வெண்பொங்கல்ல சாப்பிட்டா அது அந்த மேட்ட நம்மளாச்சு. நல்லா குளிர்மையான போனா திங்கள் கறிக்கான வெக்கின்னு சொன்னவ வந்தவ. இம்முறை நல்ல இந்த குளிர் அது நான் வந்த வடிக்கல் வந்த வடிக்கல வந்த வடிக்கல இது அதான் தண்ணியா நல்லா குளிர்மை. கோயிலுக்கு வந்தா கும்பிடாம பொம்பளை பிள்ளைகளை பார்த்துக்கணும். உங்களுக்கு எழுத்து முடிஞ்சதல்ல உங்களுக்கு? அப்புறம் இதுக்குள்ள சுத்தி நினைக்கிறீங்க பொம்பளை பிள்ளை காவடி வரையில போல போவா நினைக்கிறேன். இந்த அடுத்த ஒரு ஆள் வந்து எங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார். துவக்கோட 2 பேரும் சண்டை.
நிறைய பக்தர்கள் வருவார்கள் என்றபடியால் வந்து காவல்துறையும் நிறைய பேர் பாதுகாப்பு பணிகள் எல்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறோம். என்னம்மா கஷ்டப்படுறோம் ஐயா. அம்மன் தான் எனக்கு ஒரு வழியை காட்டுவோம். நம்ம 2 வாட்டி தான் கூப்பிட்டு இருக்கிற அப்புறம் என்ன ஓ இப்போ வருஷம் வருஷம் பாருங்க. பாருங்களோ எங்க இருந்து? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல இருந்து. அப்ப இன்னைக்கு என்ன செய்றீங்க? சோறு காய்ச்சறேன், வேலைக்கு வந்தேன். இப்படி புதுமையான வாழ். ஓ புதுமையான அம்மா நடுவில் இருந்தப்ப நடுவில் எந்த வெத்தவனே நல்ல வெத்தம். சோத்துக்கு என்ன ஹரி? கறி சாம்பார் வைக்கிறேன். வாங்க வச்சாச்சா? வைக்க போறேன். குக்கை காய்ச்சிட்டு உங்களுக்கு கண்ணக்கா சோறு வேணும். ஓ தரல இதோட தரலாம், பானியோட தருவேன். ஒரு காணான்னு சொல்லி இல்லையா சொல்லி வரப்பட பாருங்க. சரி கையும் பாவப்பியாங்க 6 நாள் தான் சோறு. சரி சரி சரிம்மா பாருண்ணப்ப இடக்கிட வீட்டுக்காரருக்கு ஏதாவது சேலை செய்து கொடுக்கணும், இல்லாட்டி வந்து இப்படித்தான் ஆக்கள் மாட்டு படுவினம். என்னய்யா பிடிச்சி சமையலுக்கு விட்டுட்டாங்க? என்ன நடக்குது? பிடிச்சிட்டாங்களா வேலைக்கு? வேலையை பிடிச்சி விட்டுட்டாங்களா? நாங்களா வந்தனாலோ உங்களை அடுப்புல விட்டுட்டாங்கன்னு கேட்டேன். சமைக்க தெரியுமா முதல் பேர்? என்னண்டு செய்வார் ஆள் செய்யக்கூடியபடியா? உப்பெல்லாம் போட்டு நல்லா புளியெல்லாம் போட்டு நல்லா வடிவா சமைப்பேன். சமைப்பாரா? அப்ப 10 பேர் தான் பக்காவா இருக்கு. அப்ப கட்டி விட வேண்டிய அமைச்சு அதை பார்த்து. அவர் கட்டிட்டார், கட்டி புள்ளாயும் இருக்கு. நீங்கள் இதுக்கு பிறகு பங்குனி திங்கள் நடக்கக்கூடிய அந்த வேளையில வந்து இந்த வீதிகள் எல்லாவற்றிலுமே நிறைய தண்ணி பந்தல் போட்டிருக்கோம். இதுல வந்து நல்ல வடிவா சோடிச்சு சர்பத் எல்லாமே குடிக்கிறோம். அவ்வளவு வெப்பமில்லாட்டியும் வந்து காலையில வரக்கூடிய வழிபடக்கூடிய ஆக்களுக்காக ஒரு பெரிய துணையாக இது இருக்கும். தண்ணி பந்தல் எல்லாருமே போடலாம். ஆனா வந்து அந்த நேர்த்தியா சோடிக்கிற அந்த விஷயம் இதுல பாருங்க, பூ எல்லாம் வச்சு எவ்வளவு வடிவாக நேர்த்தியாக செய்கிறாங்க சொல்லி அலங்காரம் பக்தியோடு செய்யக்கூடிய அந்த விஷயம் தர்மத்துக்காக செய்தாலும் வந்து அதை எவ்வளவு அலங்காரத்தோடு செய்து வைத்திருக்கிறார்கள். அம்பாளை நாடி நிறைய வழிகள் வந்து வழிபாடுகளுக்காக வருவார்கள். அதுபோலதான் இந்த பறவை காவடிகள் நிறையவே இந்த வீதியில அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. அம்பாளுடைய ஆலயத்தை நோக்கி இந்த காவடிகள் போகிறது.